வணக்கம் நண்பர்களே, அக்ரிடிஎன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது சாதாரண காட்சிகள் இல்லை. ஒரு விவசாயியின் பல மாத உழைப்பு, பல லட்சம் ரூபாய் முதலீடு, எண்ணற்ற கனவுகள் எல்லாமே சில நிமிடங்களில் மண்ணோடு மண்ணாகும் வேதனையான தருணம் இது. மஞ்சள் வைரஸ் நோய் காரணமாக முழு கரும்பு வயலையும் டிராக்டர் வைத்து அழிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் இந்த விவசாயி. இந்த நிலை ஏன் ஏற்பட்டது? இதற்கு யார் பொறுப்பு? அரசு என்ன செய்ய வேண்டும்? விவசாயிகள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாய நண்பர்களே, இந்த வயலை ஒரு முறை கவனித்து பாருங்கள். ஒரு கரும்பு, 2 கரும்புகள் அல்ல, வயல் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கரும்புகள் நல்ல விளைச்சல் தர வேண்டிய நேரத்தில் மஞ்சள் வைரஸ் நோய் தாக்கியதால் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு நின்றுவிட்டது. அதோடு இல்லாமல் இலைகள் மஞ்சளாக மாறி கரும்பு குள்ளமாக வளர்ந்து சர்க்கரை சத்து குறைந்து இறுதியில் அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த விவசாயி வேறு வழியில்லாமல் டிராக்டர் வைத்து முழு வயலையும் அழிக்கிறார். இந்த காட்சியை பார்க்கும்பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள் விவசாயிகளே. இந்த விவசாயிக்கு ஏற்பட்ட இழப்பை தோராயமாக பாருங்கள். ஒரு ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்ய இன்று ஒரு விவசாயி பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்கிறார். நிலம் தயார் செய்வது, விதை கரும்பு, உரம், தண்ணீர் பாசனம், தொழிலாளர் செலவு, மருத்துவ செலவு எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் ஒரு பெரிய முதலீடு தான் இவர் வைக்கிறார் இந்த கரும்பு விவசாயத்திற்கு. ஆனால் அதை திரும்ப பெறும் நம்பிக்கையில்தான் இந்த விவசாயி வாழ்கிறார். ஆனால் இப்படி ஒரு வைரஸ் நோய் வந்துவிட்டால் பணம் மட்டுமல்ல, அவருடைய உழைப்பு, நேரம், நம்பிக்கை எல்லாமே வீணாகிறது. ஆனால் அவர் டிராக்டர் வைத்து பயிர்களை அழிப்பது ஒவ்வொரு விவசாயியின் மனதையும் காயப்படுத்தும். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இதற்கு அரசு என்னதான் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டம் செங்கல்ராயன் கூட்டுறவு சக்கர ஆலைக்கு உட்பட்ட கரும்பு சாகுபடி பகுதியில் இப்படி வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உடனடியாக பயிர்களை ஆய்வு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட வயல்களை கணக்கெடுக்க வேண்டும். உடனடி நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். மேலும் நோய் பரவாமல் இருக்க வேளாண் துறை அதிகாரிகள் கிராமமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மற்றும் தரமான நாற்றுகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி நிறுவனங்களின் பரிந்துரைகளையும் விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இவ்வாறு செய்தால் இந்த நோயை விரைவாக கட்டுப்படுத்தலாம். இப்போ விவசாயிகள் கவனிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கலாம். விவசாய நண்பர்களே, ஆரோக்கியமான விதை நாற்றுகளை மட்டும் பயன்படுத்துங்கள். அதாவது அரசு தேர்வு செய்த, அரசு பதிவு பெற்ற நாற்று பண்ணைகளிடம் இருந்து நாற்றுகளை வாங்கி பயன்படுத்துங்கள். நோய் தாக்கிய கரும்பை அடுத்த சாகுபடிக்கு பயன்படுத்தாதீர்கள். வயலில் ஆரம்ப அறிகுறிகள் தெரிந்தவுடன் அருகில் உள்ள வேளாண் அலுவலரை அணுகுங்கள். பாதிக்கப்பட்ட செடிகளை உடனே அகற்றுங்கள். சான்றளிக்கப்பட்ட கரும்பு நாற்றுகள் அல்லது நோய் இல்லாத விதைப்பொருட்களை பயன்படுத்துவது மிகவும் பாதுகாப்பானது. இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். விவசாயி தோற்றால் உணவு உற்பத்தி தான் பாதிக்கப்படும். எனவே
வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு விரைவாக நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கையும் கூட. விவசாய நண்பர்களே, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். மேலும் விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். இது போன்ற வேளாண் தகவல்களுக்கு அக்ரிடிஎன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.